இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெயின் சொல்லிட்டு வருவாங்க அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா, எனக்கு வந்து இது ரொம்ப கிரானிக்கா இருக்கு. கிரானிக்கான்றது வந்துட்டு ரொம்ப காலமா, ரொம்ப வருஷமா இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் நான் வந்து 10 வருஷமா இருக்கு. எனக்கு தலைவலி 5 வருஷமா இருக்கு. எனக்கு முட்டி வலி 3 வருஷமா இருக்கு அப்படின்னு எல்லாமே வருஷ கணக்குல சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இவ்வளோ இருக்கே, நான் வந்துட்டு எவ்வளோ நாள் எடுக்க வேணும்? நான் திருப்பியும் அதே 5 வருஷம் எடுக்கணுமா? இல்ல 3 வருஷம் எடுக்கணுமா? இல்ல 2 வருஷம் எடுக்கணுமா? அப்படின்ட்டு கேட்குறவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்க வந்துட்டு அத்தனை வருஷம் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஒன்ஸ் நீங்க பெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா அது வந்துட்டு அக்யூட்டா இல்ல கிரானிக்கான்னு பார்ப்போம். கிரானிக்ன்னும்போது ரொம்ப வருஷமா, ரொம்ப காலமா நீங்க வந்து இத ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. எவ்வளோ கிரானிக்கா இருந்தாலும் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது ஒரு நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொன்ன பேக் பெயின் இல்ல நெக் பெயின் எனக்கு வந்து இவ்ளோ இருக்கு. எனக்கு வந்து 6 மாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இது ஒரு நாள்லயே போகும்? இல்ல கண்டிப்பா போகும் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்த ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப் யூ வில் கெட் ரிலீஃப். எனி கிரானிக் ப்ராப்ளம், எனி கிரானிக் பெயின். அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டவுட்டே உங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா, நம்ம பண்ண போறது என்னன்னா, நம்ம வந்து அக்குமுலேஷன் ஆஃப் பிளட் எனர்ஜி. ஸோ, அத நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது, அது எவ்வளோ கிரானிக்கா இருந்தா கூட, அது என்ன ஆகும்னா, டக்குன்னு ஒரே நிமிஷத்துல வந்துட்டு, அந்த ஸ்டாக்னேஷன் மறைஞ்சு ஃப்ரீ ஃப்ளோ ஆகும்பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் தெரியும். அதனால 10 வருஷமா இருந்தாலும், அந்த ஒரு நிமிஷத்துல நம்மளால அத பண்ண முடியும். அது அக்குபங்க்சரால முடியும். பிகாஸ் அது வந்துட்டு எனர்ஜி வந்து உள்ள போய், அந்த அக்குமுலேஷன் ஆஃப் பேட் எனர்ஜிய ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ, இதுதான் கான்செப்ட். அதனால நீங்க வந்து கிரானிக்கா இருந்தா கூட, உங்களுக்கும் வந்து நார்மலா எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட் தான். நீங்க கிரானிக்கா இருக்குன்றதுனால ரொம்ப நாள் எடுக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்ல. ஸோ, எவ்வளோ கிரானிக்கா இருந்தாலும் ஆனா, உங்களோட ஏஜ் அதில பார்க்கணும். பிளஸ் உங்களோட வேற ஏதாவது சிம்ப்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்ன பெயின் இருக்கு. பேக் பெயினோ, இல்ல நீ பெயினோ, இப்ப நார்மலா இருக்கிற பெர்சனுக்கு வந்து டக்குன்னு நிமிஷத்துல வந்துரும். இன்கேஸ் ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா, அவங்களோட சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா 300 கிட்ட 200 கிட்ட இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவா தான் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரியும். அதனால எனி ப்ராப்ளமா இருந்தாலும், எனி கைண்ட் ஆஃப் பெயினா இருந்தாலும், நீங்க சுகர் பேஷண்ட்டா இருக்கும் பட்சத்தில உங்களுக்கும் கண்டிப்பா சரியாகும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, சுகர முதல்ல குறைச்சிட்டு ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் இதே மாரி ரிலீஃப் கிடைக்கும். அதனால சுகர் பேஷண்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு அது மாரி என்ன ஏதாவது இன்னொரு ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குன்னா, அத ரிலேட் பண்ணி தான் இது வந்துட்டு பண்ண முடியும். ஆனா, அதுக்குன்னு நீங்க வந்து வருஷக்கணக்குலலாம் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரத்தில இது சரியாகும். அது எல்லாமே வந்து அக்குபங்க்சர் மட்டும் தான் பண்ணுது. ஸோ, அதனால நீங்க வந்துட்டு கிரானிக்கா இருக்குன்றதுனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்க வாங்க. அந்த நோயின் தன்மைக்கு ஏற்ப நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கும்பொழுது கண்டிப்பா சீக்கிரமாவே சரியாகும். ரொம்ப வருஷம்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்துட்டு சந்தேகம் இல்லாம வாங்க. உங்களுக்கு டவுட் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன்.